பன்னீர், சீஸ், கேரட், வெங்காயம் இதை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடுது. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணும். பன்னுலேயும் செய்யலாம், ப்ரெட்லேயும் செய்யலாம். இது பாருங்கள், ப்ரெட்லேயும் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். நான் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கும். இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னு, ப்ரெட்டு, கேரட், வெங்காயம், லெமன், கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், உப்பு, தயிர், பன்னீர், நெய், சீஸ். இப்போ கேரட் இது மாதிரி தூள் சீவிடலாம். கேரட் தூள் சீவியாச்சு. இப்போ வெங்காயம் தூள் சீவிடலாம். இப்போ எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டு அரியலாம். லெமனையும் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ சீவல் வச்சு மெலிசாக வெங்காயம் சீவிடலாம். நம்ம பொடிசாகவும் கட் பண்ணலாம், ஆனால் இதில் சீவுனிங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், சாப்பிட ஈஸியாக இருக்கும். வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. பாருங்கள், எவ்வளோ மெலிசாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கேரட்டு அதையும் மெலிசாக இதிலே சீவிடலாம். கேரட்டையும் சீவியாச்சு. இப்போ கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியை. இப்போ லெமனையும் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். லெமன் பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ பிழிஞ்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைக்கணும். காஞ்ச மிளகாய், உப்பு, தயிர். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு. இது மாதிரி அரைச்சி இதை வச்சுருங்க. அப்படி ஓரமாக கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதையும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். பன்னீர் இதை மாதிரி சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்கள் எப்படி இது மாதிரி பிசைஞ்சிருங்க. பன்னீரை நல்லா தூளாக பிசைஞ்சிருங்க. நல்லா தூளாக பிசைஞ்சாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா தூளாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ரெட்டில் வைக்கிறதுக்கு. அதுதான் தூளாக பிசைஞ்சாச்சு. நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. தூளாக பிசைஞ்சுங்க. இப்போ கேரட், வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாருங்க, அதையும் சேர்த்துருங்க. இப்போ லெமன் அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிருங்க.
தண்ணிலாம் ஊற்ற வேணாம், இதை மட்டும் அப்படியே பிசைஞ்சு வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம லெமன் ஊற்றிருக்கோம், அரைச்சி வச்சது ஊற்றிருக்கோம், அதனால் தண்ணியாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். தண்ணியே சேர்க்க வேணாம், அது மட்டும் போதும். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இது மாதிரி பிசைஞ்சிட்டு வச்சுருங்க அப்படியே. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பன்னு எடுத்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிடுங்க. இப்போ 2 சைடும் நம்ம நெய் தடவிடலாம். இந்த மாதிரி நெய் தடவிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நெய் தடவி விட்ருங்க. இப்போ கல்லில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை 2 சைடும் போட்டு இதை மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொஞ்சம் வேக விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேக விடலாம், நெய்யிலே போட்டு வேக வைக்கணும். வேகமாக வச்சுன்னா தீஞ்சிரும், அதனால் பொறுமையாக இது மாதிரி செய்யுங்க. ஸ்லோவாக வச்சு இதை மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இப்போ நம்ம தட்டில் வச்சிடலாம். இப்போ 2 சைடும் நம்ம மைனஸ் தடவிடலாம். இதில் தடவி வச்சு இப்போ அதுலேயும் தடவிடலாம், அந்த பன்னிலையும் தடவிடலாம். 2ஆக கட் பண்ண பாருங்கள், 2த்துலேயும் சேர்த்து கட் பண்ணி தடவிடலாம். தடவியாச்சு. இப்போ நம்ம பன்னீர், கேரட், வெங்காயம்லாம் நல்லா சேர்த்து கலந்தோம் பாருங்கள், அதை எடுத்து இதை மாதிரி வச்சிடலாம். நல்லா நிறைய வைங்க இதில், அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய வைங்க, பன்னீர் நல்லாயிருக்கும் இதில் சாப்பிட. எல்லாத்தையும் நிறைய வச்சுட்டு செய்யுங்க. இதுக்கு மேலே நம்ம சீஸ் வச்சிடலாம். அவ்வளோதான், சீஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி இப்போ வேக வச்சிடலாம். தோசைக்கல்லில் வேக வைக்க போகிறோம். இது மேலே கொஞ்சம் நெய் தடவிடுங்க. இது மாதிரி நெய் தடவிட்டு இது பன் எடுத்து அது மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டுருங்க. ஃபுல்லாக சிம்மில் இருக்கணும், வேகமாலாம் வைக்காதீங்க, ஃபுல்லாக சிம்மில் வைங்க. இப்படி போட்டு மூடிடுங்க, சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்து திறந்து பாருங்கள் வெந்துடுச்சான்ட்டு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்து தட்டில் வச்சிடலாம். பொறுமையாக எடுங்க, கை சுட்டுக்கும். பொறுமையாக இது மாதிரி எடுத்து தட்டில் வச்சுருங்க. அதை தட்டில் வச்சாச்சு. நம்ம 2ஆவதும் போட்டு எடுத்துடலாம். இன்னொரு பன்னியும் போட்டு அதே மாதிரி எடுத்துடலாம். இதுவும் பாருங்கள் வெந்துச்சு, இதையும் எடுத்துருவோம் அப்படியே. எல்லாம் பண்ணி இதை மாதிரி போட்டு எடுத்துடலாம். வச்சு பொறுமையாக எடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கூட சாப்பிட்றலாம், ஒரு ஆளே சாப்பிட முடியாது. ஆனால் இதை கட் பண்ணி நான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது 4 பீஸாக போட்டு சாப்பிட்றலாம்.
சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ், பன்னீர், கேரட், வெங்காயம் போட்ட பன்னு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. இது பாவ் பஜ்ஜி செய்கிற பன்னு. அதை வாங்கிட்டு வந்து நான் அப்படியே கட் பண்ணாமல் செஞ்சேன். நீங்களும் இதேமாதிரி செஞ்சுட்டு இப்போ இதை மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஒன்று போடுறதே இதை மாதிரி போட்டு செய்துட்டு இதை மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தனித்தனியாக போடணும், நான் அப்படி போடலை, மொத்தமாக போட்டுட்டு இதை மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூடாக இருக்குது. சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சூடாகவே கட் பண்ணி டக்குன்னு சாப்பிட்ருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டா. கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணும். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதனால் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூடாக அதனால் கையில் பிடிச்சி கட் பண்ணுங்க. கட் பண்ண முடியல, ரொம்ப சூடு. கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ப்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். முதல்ல பன்னில் போட்டேன்னா அதே மாதிரி ப்ரெட்டுலேயும் போடலாம். இப்போ நான் நெய் தடவிட்டேன். 2 சைடும் நெய் தடவிடுங்க. நெய்யை நல்லா இதை மாதிரி தடவிடுங்க. பன்னீர், கேரட், வெங்காயம்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதை எடுத்து ஒரு சைடு வச்சிடலாம். ப்ரெட்டில் ஒரு சைடு நெய் தடவிட்டால் இன்னொரு சைடு வந்து இதை மாதிரி எல்லாத்தையும் அள்ளி வச்சு இதை மாதிரி கரெக்டாக ஃபுல்லாக ப்ரெட்டு ஃபுல்லாக தடவிடுங்க. நல்லா நிறைய வைங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஃபுல்லாக வைங்க, ப்ரெட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ நம்ம அது மேலே சீஸ் வச்சிடலாம். ஃபுல்லாக தடவியாச்சு. இப்போ இது மேலே சீஸ் வச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான், சீஸ் இது மாதிரி மேலே வச்சுருங்க. இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம் பாருங்கள் ப்ரெட்டை, அதை எடுத்து இது மேலே மூடிடுங்க. அவ்வளோதான், இது மேலே மூடியாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தோசைக்கல் போட்டாச்சு. தோசைக்கல் காஞ்சிச்சு. அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிடுங்க. தோசைக்கல்லில் அதை காமிக்கல, நெய் ஊற்றிடுங்க. முதல்ல தோசைக்கல்லில் நெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ மேலேயே நெய் ஊற்றியாச்சு. தோசைக்கல்லையும் நெய் ஊற்றியாச்சு, ப்ரெட்டுக்கு மேலேயும் நெய் ஊற்றியாச்சு. இப்போ இது ஒரு சைடு வந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். சிம்மில் வச்சு வேக வைங்க. வேக வச்சுன்னா தீஞ்சிடும். சிம்மில் வச்சு வேக வைங்க. இது தட்டு போட்டுலாம் மூட வேணாம், அப்படியே வேக வச்சிடலாம். இது மாதிரி திருப்பி போட்டு போட்டு எடுத்து பாருங்கள், தீஞ்சிரும். இல்லைன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு ப்ரெட்டில். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம். இது சூடாக தான் சாப்பிட முடியும். இதையும் உடனே சாப்பிட்ருங்க, வச்சுலாம் சாப்பிடாதீங்க. சில்லுன்னு ஆகிட்டா நல்லா இருக்காது, சூடாக நல்லாயிருக்கும். பாருங்கள், பன்னில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ப்ரெட்டுலேயும் செய்யலாம். நம்ம வீட்டில் ப்ரெட்டு எப்போவுமே வச்சுருப்போம், அதனால் இதில் செஞ்சிடலாம் ஈஸியாக. அதனால தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பன்னில் தான் செய்யணும்னு கிடையாது, ப்ரெட்டுலேயும் செய்யலாம்.
அது மைனஸ் இல்லாமல் நெய் தடவி செஞ்சேன். இது மைனஸ் தடவி செய்கிறேன் பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக பரவுற மாதிரி தடவிடுங்க. இது மாதிரி சரிங்க, நல்லா தடவிடுங்க. அதான் தடவியாச்சு. கேரட்லாம் கலந்து வச்சோம் பாருங்கள், அதெல்லாம் எடுத்து இதில் இது மாதிரி தடவிடுங்க. நெய் தடவியும் செய்யலான்றதுக்காக தான் காமிச்சேன் நான். அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சீஸ் இது மேலே வச்சிடலாம். சீஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு இப்போ கல்லில் நெய் ஊற்றிட்டு இப்போ 2 ப்ரெட்டையும் போட்டு ஒன்றா செய்யலாம். இதை மாதிரி 2 ப்ரெட்டையும் போட்டு டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா போட்டு செஞ்சால் லேட் ஆகும். அதனால் இது மாதிரி 2 ப்ரெட்டாக கூட போட்டு செஞ்சு எடுத்துடலாம். நல்லா தோசைக்கல் காஞ்ச உடனே போடுங்க. தோசைக்கல் நல்லா காயணும், அப்போ தான் சீக்கிரமாக ரெடி ஆகும். தோசைக்கல் காயாத போது போட்டிங்கன்னா ரெடி ஆகாது. நல்லா காஞ்ச உடனே போட்டு சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு. நீங்கள் மட்டும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்துட்டிங்கன்னு வச்சுங்க, அடிக்கடிக்கு செய்வீங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டை வச்சு ரொம்ப யோசிக்காத, ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் மட்டும் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடிக்கு செய்வீங்க. எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வேகமாக வச்சுன்னா தீஞ்சிரும், பார்த்து கரெக்டாக வச்சுக்கிடுங்க. அதை பாருங்கள், இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். ஒரே சைடு விட்டிங்கன்னா தீஞ்சிரும், அதனால் திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும், ரொம்ப நேரம் கூட ஆகாது. திருப்பி திருப்பி போட்டு 5 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸும் இல்லைன்னா கூட நல்லாயிருக்கும், ஆனால் சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து சாப்பிட்றதோட கட் பண்ணி சாப்பிடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கடிச்சு சாப்பிட்றதோட கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கன்னா கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இதை பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிட எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுருக்கேன், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடிக்கு கேட்பாங்க, இதை செஞ்சு கொடுங்கன்ட்டு. ப்ரெட்டு பன்னு ரெண்டுத்துலேயும் செஞ்சாச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், பாருங்கள். இப்போ இதை 4ஆக கட் பண்ணி சாப்பிட்றலாம். ஒன்று ஒன்றா போடுறத ஒரே தடவை போட்டு இதை மாதிரி கட் பண்ணி ஈஸியாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.